வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.4ல் இருக்கக்கூடிய இந்த 8th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஏபி. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டு வைக்கிறதுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த லைனுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டராக வரக்கூடிய அந்த லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை இப்போ எக்ஸசைஸாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவன் கொடுத்துருக்கிறது பாயிண்ட்டு 8th சம்மு. ஏன்ற பாயிண்ட்டை கொடுத்துருக்கான் -4,2, பின்ற பாயிண்ட்டை கொடுத்துருக்கான் 6,-4. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு சின்ன படம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. ஸோ இது ஏ அப்படின்னும் இதை பி அப்படின்னும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து என்னது -4,2, இது வந்து 6,-4. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதை பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கக்கூடியது ஏக்கும் பிக்குமான மிட் பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ஒரு லைனு. ஓகேங்களா? ஸோ இந்த லைனுக்கு வரக்கூடிய ஈக்குவேஷன் என்ன? இது ஏபின்னா இதை வந்து நான் சிடின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் சிடி என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு இதுக்கு முந்தின சம்மில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கொடுத்து இதுக்கு பெர்பெண்டிகுலராக வரக்கூடியதுன்னு கேட்டிருப்பாங்க. பட் இங்கே பாயிண்ட்டே கொடுக்கல. ஆனால் நம்மளுக்கு என்ன ஹிண்ட்ஸு கொடுத்துருக்காங்க? பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்ற ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் அப்படின்ற ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ஏபியை கரெக்டாக ரெண்டாக பிரிக்கும். அப்போ சின்ற பாயிண்ட் என்னது? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி தானே. ஓகேங்களா? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி தான் சி. ஸோ இந்த ஹிண்ட்ஸை வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். 2 பாயிண்ட்டுக்கான ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சிட்டு அடுத்து மிட் பாயிண்ட் ஆஃப் சியை கண்டுபிடிக்க போகிறேன். சியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா சிடிக்கான உல்டா ஈக்குவேஷன் ஏபியை வச்சு எழுதலாம். எழுதுனதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் ஏன்றது -4,2, பாயிண்ட் பின்றது 6,-4. 2 ஈக்குவேஷன் கொடுத்தா லைனுக்கான ஈக்குவேஷன் என்னது? y - y2 divided by y1 - y2 equal to x - x2 divided by -x2. ஓகேங்களா? ஸோ இப்போ பேர் வச்சுக்கலாம். இது வந்து x1 y1, x2 y2. ஓகேங்களா? இது வந்து b தான். ஓகே. ஸோ இப்போ இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா y - y2ன்றது -4 divided by x, சாரி அகைன் y1. ஸோ 2 - -4, x - x2ன்றது என்னது? ஸோ x2ன்றது 6 divided by x1ன்றது -4 -6. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா y minus into minus plus 4 divided by 2 minus into minus 4 equal to x minus 6 divided by -4 -6 -10. அப்போ இந்த ஸ்டெப்பு இங்கே வரும்போது y plus 4 divided by 6 equal to x minus 6 divided by -10. இப்போ பார்த்தீங்கன்னா இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ 3 2s are 6, 5 2s are 10. டினாமினேட்டர் எதுவும் வரக்கூடாது. ஸோ -5ன்றதை மொத்தத்துக்கு நான் இந்த சைடு கொண்டு போகிறேன், 3ன்றதை மொத்தத்துக்கு இந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ அப்போ எப்படி வரும்? -5 into y plus 4 equal to 3 into x minus 6. ஓகேங்களா? -5ஆல் இந்த என்டையர் டேர்மை மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு -5 into y -5y, -5 into 4 -20, 3 into x 3x, 3 into -6 -18. ஸோ எக்ஸ் ப்ளஸ்ன்றதுனால இதை அப்படியே வச்சுக்கிறேன். 3x -5 அந்த சைடு வரும்போது +5y, -18 -20 அந்த சைடு வரும்போது +20 equal to 0. ஸோ அடுத்த ஸ்டெப்பு 3x + 5y + 2 equal to 0. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஈக்குவேஷன், அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஏது? ஏபி. ஓகேங்களா? ஸோ ஏபி. பட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நான் சைடில் எழுதுகிறேன், இடமும் வந்து கவர் ஆகாததுக்காக. ஏபி வந்து பெர்பெண்டிகுலர் டு சிடி. ஏன்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னு கொடுத்துட்டா அப்போ சிடின்றது கண்டிப்பாக ஏபிக்கு பெர்பெண்டிகுலர் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஏபிக்கான ஈக்குவேஷன் எனக்கு தெரியும். தட் ஃபார் ஈக்குவேஷன் ஆஃப் சிடி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் லைன் சிடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை அப்படியே உல்ட்டாவாக எடுத்து போகிறேன். ஸோ எக்ஸு ஒய்
ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஒய்க்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அது எக்ஸுக்கு வந்துடும், எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது ஒய்க்கு வந்துடும். ஸோ எக்ஸுக்கு முன்னாடி ப்ளஸ் த்ரீன்றப்ப ப்ளஸ் த்ரீ, ஒய்க்கு முன்னாடி ப்ளஸ் 5 இருக்குது, அதனால் ப்ளஸ் 5 போட்டிருக்கேன். பட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சைனை மாற்றணும். ஸோ அப்போ ப்ளஸ் 5 -5 மாற்றிடணும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது ப்ளஸ் 5 இருந்துச்சுன்னா -5, ஒய்க்கு முன்னாடி -5 இருந்தால் எக்ஸுக்கு முன்னாடி ப்ளஸ் 5 வரும். சைனு மட்டும் மாறும், சைனும் வேல்யூவும் ஒய்க்கு மாறும். பட் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படியே ஒய்க்கு முன்னாடி வந்துடும் ஓகேங்களா. ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. பட் இந்த சிடி அப்படின்றது இந்த மிட் பாயிண்ட் வழியாக தான் போகுது. பட் மிட் பாயிண்ட்டை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல, அதனால் ஸோ இங்கே வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, ஏக்கும் பிக்குமான மிட் பாயிண்ட்டு சி. ஸோ அதை எழுதுகிறேன். ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2. ஆல்ரெடி பேர் வச்சுருக்கோம். ஏக்கும் பிக்கும் x1ன்றது -4, y1ன்றது 2, x2ன்றது 6, y2ன்றது -4. எங்கே ஏபி தான், ஏபிக்கு தான் மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அதே பாயிண்ட்டு தான் சி = x1க்கு -4 + x2க்கு 6/2, y1க்கு 2, y2க்கு -4/2. ஸோ இதை பார்த்தீங்க, பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 2/2, பெரிய நம்பர் சின்ன நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணால் 2, ஆனால் பெரிய நம்பர் சைன் மைனஸ், இங்கே பெரிய நம்பர் சைன் ப்ளஸ்ன்றதுனால அப்படியே விட்டுட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 கேன்சல் பண்ணலாம். ஸோ ஆன்சர் என்ன வரும், மிட் பாயிண்ட் 1, -1 ஓகேங்களா. ஸோ அப்போ சி வந்து என்ன பாயிண்ட்டு 1, -1 அப்படின்றது தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் சின்ற பாயிண்ட்டு 1, -1 வழியாக போகுது அப்படின்னா பார்த்தா இங்கே எழுத போய் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 1, -1. ஸோ எக்ஸு 1, ஒய் வந்து -1 அப்ளை பண்ணலாமா. ஸோ -5 × எக்ஸுக்கு 1 + 3 × ஒய்க்கு -1 + கே = 0. -5 × 1 -5, 3 × -1 -3, 2 ஆட் பண்ணால் -8 + கே = 0. கே = -8 அந்த சைடு வரும்போது +8 ஓகேங்களா. ஸோ கே = 0 கண்டுபிடிச்சாச்சு. தென் நெக்ஸ்ட்டு இதை வந்து எதில் பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் சிடின்றது இதுதான். ஸோ இந்த இடத்துல கேக்கு பதில் இதை தான் போட போகிறேன் ஓகேங்களா. தட் ஃபார் த ஒரிஜினல் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் சிடி = -5x + 3y + கேக்கு பதில் 8 ஓகேங்களா. அதை கேட்டிருக்கிறது கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளவு தான் 8th சம் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். என்ன பண்ணியிருக்கோன்றது அதுக்கு தான் உங்களுக்கு படம் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பேன். படத்தை வரைஞ்சி உங்களுக்கு சொன்னோன்னா கொஞ்சம் ஓரளவு புரியும் அப்படின்றதுக்காக தான் ஓகேங்களா. இந்த படம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் வரையணும்னு நினைச்சாலும் தப்பு கிடையாது, போர்டு எக்ஸாம் அன்றைக்கி வரைஞ்சிக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 9th சம். ஸோ இந்த சம் ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி இருந்தது அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் பார்ப்போம்.